ஓம் நம சிவாய. சிவன் இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும். அழிவின் கடவுள் என்று சொல்லப்பட்டாலும் அந்த அழிவு ஒரு புதிய தொடக்கத்திற்கானது. கைலாச மலையில் தியானத்தில் அமர்ந்திருக்கும் மகாதேவன் முழு உலகத்தையும் தனது மௌனத்தில் தாங்கி நிற்கிறார். நெற்றியில் ஒளிரும் மூன்றாவது கண் ஞானத்தின் தீபம். அது திறந்தால் அகந்தையும் அறியாமையும் சாம்பலாகும். அவரது சடையில் சந்திரன் காலத்தின் கட்டுப்பாட்டை நினைவூட்டுகிறது. கங்கையை தலையில் தாங்கி பூமிக்கு அருளாக பொழிகிறார். கழுத்தில் வாசுகி நாகம், பயத்தை அடக்கிய வீரத்தின் சின்னம். உடலில் சாம்பல், இந்த உடல் நிலையற்றது என்பதை கூறும் உண்மை. கையில் திரிசூலம், சத்துவம், ரஜசம், தமசம் என்ற 3 குணங்களின் மேலாண்மை. நந்தி அவரது வாகனம். பொறுமையும் பக்தியும் தர்மமும் சேர்ந்த உருவம். அம்மன் பார்வதியுடன் இணைந்து சிவன் சக்தியாக மாறுகிறார். சக்தியில்லா சிவன் சவம், சிவனில்லா சக்தி திசை தெரியாத ஆற்றல். நடராஜர் வடிவில் அவர் ஆடும் தாண்டவம் இந்த பிரபஞ்சத்தின் துடிப்பு. ஒவ்வொரு அசைவும் காலத்தின் சுழற்சி. சிவன் எளிமையின் கடவுள். வில்வ இலை, நீர், பால், மனம் தூய்மையாக இருந்தால் போதும். சிவனை நினைத்தாலே மனம் அமைதியாகிறது. சிவனை வழிபட்டாலே அகந்தை கரைகிறது. ஓம் நம சிவாய.